அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்னைக்கு இந்த கொலஸ்ட்ரோலை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். எல்லாரும் கொலஸ்ட்ரோல்னு சொல்லலாம். இந்த கொலஸ்ட்ரோலுங்கிற சாமான் என்ன? கொலஸ்ட்ரோல் இந்த பயம் என்ன இருக்குமே என்ன பயம் கொலஸ்ட்ரோல்டா? அந்த கொலஸ்ட்ரோல் கட்டாயமான சாமானா, கட்டாயம் தேவையான சாமான் பார்ப்போம். சரியா? இப்போ நம்மளுக்கு இப்போ கொலஸ்ட்ரோல் தான் எல்லாரும் பார்க்கும். இப்போ கொலஸ்ட்ரோலால என்ன நம்மளுக்கு பிரச்சனை வருது? கொலஸ்ட்ரோலால என்ன பிரச்சனை வருது? ஹார்ட் அட்டாக் வருது. கொலஸ்ட்ரோல் வந்து அடைக்கிறது. இப்போ கொலஸ்ட்ரோல் ரெண்டு கொலஸ்ட்ரோல் இருக்கு. நல்ல கொலஸ்ட்ரோலும் இருக்கு, கட்ட கொலஸ்ட்ரோலும் இருக்கு. சரியானே? நல்ல கொலஸ்ட்ரோலுங்கிறது அந்த ரிப்போர்ட்ல HDL இருக்கு, நல்ல கொலஸ்ட்ரோல். கெட்ட கொலஸ்ட்ரோலுங்கிறது LDL இருக்கு. சரியானே? இப்ப சில ஆட்கள் வந்து நல்ல கொலஸ்ட்ரோலையும் கொலஸ்ட்ரோல் சொல்லி திங்குறது. நல்ல கொலஸ்ட்ரோல் தேவை. நல்ல கொலஸ்ட்ரோல் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிறது, பிளாக் ஆக மாட்டா, குறைய மாட்டா. கெட்ட கொலஸ்ட்ரோல் என்ன செய்யும்னா படியும். நம்மளோட குழாய்களுக்குள்ள, ரத்த குழாய்களுக்குள்ள இந்த பைப்புகளுக்குள்ள பாசி பிடிக்கிற மாதிரி அப்படியே படிஞ்சு அப்படியே பிளாக் ஆகிடும். இப்போ 70% பிளாக் ஆகும், 40% பிளாக் ஆகும் சொல்லி சொல்றாங்க. இந்த டெஸ்ட் பண்ணி போட்டு சொல்றாங்க ஹார்ட் அட்டாக் வந்தா. அப்ப இந்த கெட்ட கொலஸ்ட்ரோல் தான் கூட. நல்ல கொலஸ்ட்ரோல் நம்ம எவ்வளவுக்கு கூட இருக்கோ அவ்வளவுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. சரியானே? அப்ப இந்த கொலஸ்ட்ரோலுங்கிறதுல பயம் வந்து இந்த கெட்ட கொலஸ்ட்ரோலால பயம். அது ஹார்ட்ல பிளாக் வர மாதிரி இங்க மூளை அதுல பிளாக் வந்தா பாரிசவாதம் வரும். கை கால் பிளாக் ஆகுற வேலை செய்யாம போறானே. அப்ப அதுல தலையில பிளாக் ஆகிவாரு. ரத்த குழாய் வெடிச்சும் பாரிசவாதம் பெறும். பிரஷர் கூடி நரம்பு வெடிச்சும் பாரிசவாதம் பெறும். கொலஸ்ட்ரால் கூடி ரத்த குழாய் மூளைக்கு போற குழாய் பிளாக் ஆனாலும் வரும். சில டைம்ல இந்த கழுத்துல இருந்து மூளைக்கு போற அந்த குழாயில பிளாக் இருந்தாலும் தலைக்கு போறது பிளாக் ஆகும். அதுதான் மெயினா நடக்கிறது. சரியானே? ஆகவே நாங்க கெட்ட கொலஸ்ட்ரால் எதுல இருக்கு, நல்ல கொலஸ்ட்ரால் எதுல இருக்குன்னு தெரியும் சாப்பாடு என்ன. அப்ப கெட்ட கொலஸ்ட்ராலை நாங்க குறைக்கணும், நல்ல கொலஸ்ட்ராலை கூட்டணும். இப்ப நல்ல கொலஸ்ட்ராலை கூட்டண்டா நாங்க நாளாந்தம் ஒரு அரை மணி தியாலம் நடக்கணும், எக்ஸசைஸ் செய்யணும். நடக்கிறேன்னா நல்லா கை வீசிக்கு நடக்கணும். ரோட்ல கை வீசிக்கு நடந்து நடக்கும், அது கொஞ்சம் கலந்துட்டு போல நஞ்சல் வரும். என்ன கொழும்புல எல்லாம் கை நின்று நடந்தா அது நல்ல எக்ஸசைஸ் செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம பக்கம் கை வீசிக்கு நடந்தோம்னா வேலை முடிஞ்சு அது கொஞ்சம் பிரச்சனை போலன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வாக் பண்ற இடத்துல நடந்தா பிரச்சனை இல்லை. இப்ப பீச்ல அந்த ஃபவுசி கிரவுண்ட்ல நடக்காங்க, இங்க ஒலிவேரியனுக்குள்ள நடக்காங்க காலையில. அது ஒரு நம்ம தனி நடக்கிறலையே ஒரு 10 பேர் நடந்து போக கூட பிரச்சனை வராது. அப்ப நம்ம பெண்களை பொறுத்தவரை அது ஒரு சிக்கல் உண்டு. என்ன நம்ம ரோட்ல நடக்க இயலாது, அதுக்குரிய அமைப்புகளும் குறையாது. அப்ப நாங்க எக்ஸசைஸை கூட்டணும். கொஞ்சம் வீட்டுகளுக்குள்ள சின்ன சின்ன வேலைகளை கையால செய்யற சின்ன சின்ன உடுப்புகளை வந்து நம்ம கழுவி போட்டு குளிக்கிறது முதல்ல 2-3 சின்ன சின்ன குட்டி உடுப்புகளை கழுவுறது. பெரிய உடுப்புகளை கழுவணும், மருந்து எடுக்கணும். இடுப்பு வரத்துக்கு பெட்ஷீட்டை முறுக்கினா மருந்து எடுக்கணும், டெனிம் ட்ரவுசரை கழுவினா மருந்து எடுக்கணும். அப்ப அதெல்லாம் பிரச்சனை வரும், அந்த கை உரைக்கிறது எல்லாம் இருக்கு. அப்ப அதனால நீங்க சின்ன சின்ன உடுப்புகளை டெய்லி ஒரு கழுவி போட்டு செய்யறது. அது குட்டி குட்டி வேலைகளை வந்து சின்ன சின்ன தூரங்களை நடந்து போறீங்க, விசிட் போறது, கொஞ்சம் நடந்து போறது. என்ன ஆட்டோக்காரனை செஞ்சா கதவடியில ஒண்ணு ஹாஸ்பிட்டல் உள்ளு கூட்டு திறக்கிறது இதெல்லாம் தேவையில்லை. நாம கொழும்புல வந்து ஒரு பஸ் ஹோல் முந்தி தாங்கிறாங்க. நாம கதவுரி தானே ரோட்ல அந்த கேட் அடிலாம் பஸ் காரனோட சொல்ற ஹோல்ட் ஒன்று இருக்கும், பஸ் ஹோல்ட் இருக்கும். அந்த கண்டக்டர் என்ன சொல்ற அந்த ஹோல்ட்ல இறங்கி நடந்து போறதுக்கும் மாச்சு அந்த கேட் அடி கொஞ்சம் விடுங்களேன் சொல்றேன். இப்படி நாங்க அசைவ ஃபுல்லா வந்து குறைச்சிட்டோம். சரியானே? அப்படி இல்லாமக்கு நாங்க அந்த எக்ஸசைஸ் செஞ்சோம்னா நல்ல கொலஸ்ட்ரால் கூடினா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வரது தடுக்கும். சில டைம்ல நம்ம கொலஸ்ட்ரால் கூட இருக்கும், 200க்கு மேல இருக்கும், 240 இருக்கும். ஆனா நல்ல கொலஸ்ட்ராலும் கூட இருக்கும். இருந்தா ஹார்ட் அட்டாக் வர விடாது. அதையும் பாத்துக்கோங்க. இப்ப 240 250 இருக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால். சரியானே? அங்க நல்ல கொலஸ்ட்ராலும் 60-70 இருக்கும். இருந்துச்சுண்டா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வர விடாது. அவர் ஃபைட் பண்ணி நம்மளுக்கு வராம தடுப்பார். அப்ப அதனால எக்ஸசைஸ் நீங்க கட்டாயம் செஞ்சுக்கணும். செய்தா HDL கூடும், நல்ல கொலஸ்ட்ரால். மற்றது நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கிற சாப்பாடுகள் வந்து இதெல்லாம் நட்ஸுகள் இருக்கு தானே. நட்ஸுகள் தான் அந்த தானிய உணவுகள். இப்ப கஜு, என்ன பாதாம், பிஸ்தா, அதுகள் அப்படி எள்ளு அதுல விற்கிற எண்ணெய் எல்லாம் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் உள்ள எண்ணெய். அதே மாதிரி சூரியகாந்தி எண்ணெய், என்ன மற்றது நம்ம ஒலிவ் ஆயில், கெனோலா ஆயில் எல்லாம் இருக்கு வெளிநாட்டுல இருந்து வரும். அதுல வந்து நல்ல கொலஸ்ட்ரால் கூட. சரியானே? அப்ப கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து அதுல குறைய. இப்ப கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கிறது வந்து விலங்கு கொழுப்புகள். உதாரணமா நாம இறைச்சி, என்ன அப்படித்தானே, ஈரல், இறால், பாபர், பால்மடி, நாக்கு, இந்த டேஸ்டான சாமான அவ்வளவும் சோதனை பாருங்க எப்படி. சரி, எல்லாம் எப்படி படைச்சிக்கான். ருசியையும் பேச்சு நோயையும் பேச்சு. அளவுக்கு திண்டா தப்பலாம், அளவு முறை போனா போறான். அப்படித்தானே? பாவத்தில்தான் நல்ல காட்சியும் இருக்கும், பாவத்திலாம் காட்சியும் இருக்கும். அதுல போனா இருந்தா பாவத்தை அழிக்கலாம். காட்சி இல்லாததுல பாவம் குறை இருக்கும். அது மாதிரி தான். அப்ப அந்த ருசியை வச்சு அதை டெஸ்ட் பண்ணப்படுது. ரைட்? அப்ப நாங்க எப்படியான உணவுகளை வந்து இருந்தாப்ப ஒரு நாள் சாப்பிடலாம், அது பிரச்சனை இல்லை. சொல்றது அடிக்கடி திங்கப்படா. டெய்லி கிழங்கு பொரியல் டேஸ்ட், டெய்லி என்ன சோட்டிஸ், டெய்லி வீட்டை சம்சா பேட்டிஸ், ரோல்ஸ் இப்படி எடுக்கப்படா. டெய்லி எடுத்தோம்னா இதாகும். நாவே இந்த கெட்ட கொலஸ்ட்ராலிக் உணவுகளை குறைக்கணும். மற்றது கடுமையா இனிப்பு உணவுகள் சாப்பிட்டாலும் ஸ்வீட்ஸ்கள், ஜேம் ஐட்டங்கள், கடும் இனிப்பில இருந்தும் கொலஸ்ட்ரால் வரும். அது உடம்பு உருவாக்குறது. இது நீங்க கொலஸ்ட்ரால் உள்ள உணவை சாப்பிடுறது,
உடம்பும் வந்து கொலஸ்ட்ரால் உங்களுக்கு உற்பத்தி செய்யும். அது எதுல இருந்து உண்டாகுதுன்னு சொல்லிச்சுன்னா இனிப்பு மாப்பொருள் அதிக அளவு ஸ்வீட்ஸ் எடுக்கிறார்கள். சரியானே, அடிக்கடி ரொதல், மஸ்கட், தேங்குழல், வட்டலப்பம், அடுத்தது புடிங் வீட்டை ஏதாவது இனிப்பு தொடர்ந்து அல்லது பெரிய சோறு திப்பீங்க. சரியானே, சோறு கூட திங்கிறார்கள் மாப்பொருள். சரியான, இதுகள் வந்து என்ன செய்யுண்டா உடம்புல எக்ஸ்ட்ராவா இருக்கிற குளுக்கோஸ் வந்து சரியான எக்ஸ்ட்ராவா மேலே நம்ம தேவைக்கு மேலே வைக்கிற குளுக்கோஸ் வந்து கொழுப்பா கொலஸ்ட்ராலா மாறும். சரியானே, அப்ப இதுகளை நீங்க குறைக்கணும். இப்படி செய்தீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ராலை நாங்க குறைச்சு கொள்ள இயலும். சரியா, அப்ப நல்ல கொலஸ்ட்ராலை கூட்டுறது நான் சொன்ன விஷயங்கள். ஆண்களை பொறுத்தவரை ஸ்மோக்கிங், சிகரெட், புகைத்தல் அது வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை கூட்டும், நல்ல கொலஸ்ட்ராலை குறைக்கும். சரியானே, அப்ப அதையும் நாங்க தவிர்த்து கொள்ளணும். சரியா, அப்ப கூட பேருக்கு கொலஸ்ட்ராலுங்காங்க இது என்ன எங்க இருக்கு எதுல இருக்கு என்ன பிரச்சனை தெரியாது, அதுதான் இந்த விளக்கு தான். ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு, கொலஸ்ட்ரால் கடுமையா குறையும் போட கொலஸ்ட்ரால் கட்டாயம் தேவை உடம்புக்கு. என்னன்னு சொல்லிச்சுன்னா நம்மளை உற்சாகமா வச்சிருக்கிற உடம்புல இருக்கிற நியாயமான ஹோமோன்கள். சரியானே, ஹோமோன்கள் வந்து கொலஸ்ட்ரால் இருந்தாம இருக்கு. சரியானே, கொலஸ்ட்ரால் இருந்தா இந்த ஹோமோன் உற்பத்தியில நடக்குது. கூடுதலா புரதத்திலிருந்து வருது முக்கியமான சில ஹோமோன்கள் நம்மளை ஆக்டிவா வச்சுக்கிறது. சரியானே, அதுகளுக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால் தேவை. அவை கொலஸ்ட்ரால் கடுமையா குறையும் படாது. அவை அதுக்கு தான் கிளினிக் போற நோக்கம். டாக்டர் வெளிக்கூட துண்டை வச்சுட்டு வருஷ கணக்கில் குடிச்சான், 2 வருஷமா கொலஸ்ட்ரால் குடிச்சு அங்க கொலஸ்ட்ரால் நெல்லா குறைஞ்சி ஆளுக்கு பேலனும் இல்லை, கைகால் சரையெல்லாம் கடுப்பு இப்படி வந்துடும். ஆகவே நாங்க கொலஸ்ட்ராலை கிளினிக் போட்டு தான் செய்யணும். 3 மாத்தைக்கு போடுற 3 மாத்தையால செக் பண்றேன். 6 மாசம் டாக்டர் செல்வார் 6 மாத்தையால கொலஸ்ட்ரால் பார்க்கணும். இப்போ 10 மில்லி போட்டா இப்போ குறைஞ்சிட்டுண்டா பாதி 5 மில்லி அல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 15 குடிச்சே ஒரு மாத்தையை போட்டா போதும் பார். அப்ப நீங்க நீங்க நினைச்ச மாதிரி பாவிச்சிட்டீங்கல்ல, அது செக் பண்ணி கிளினிக் மூலமா செய்திக்கணும். இல்லாட்டி கொலஸ்ட்ரால் குறைவால வார பிளக்கேடுகள் ஆக்டிவ் இல்ல உஷார் இல்ல நோய்கள் வருது. சரியானே, ஆகவே அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும், அந்த அளவு இருக்கும். உங்களோட ரிப்போர்ட்டுகளை பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அளவு போட்டிக்கு என்ன 100க்கும் 200 கடையில் இருக்கும், அப்படி போட்டிப்பாங்க. 200க்கு மேல போகப்படாது, அந்த போர்டருக்கு போகப்படாது. கடுமையா லோவ குறைஞ்ச பக்கத்துக்கும் வரப்படாது, நடுவில் வச்சுக்கணும். சரிண்ணே, இப்படி நாங்க எங்களோட உணவுகள்ல அதே மாதிரி பயிற்சிகள் இதுல செய்து கொலஸ்ட்ரால்ங்கிறது ஒரு பெரிய ஒரு தலையீடு. என்ன எல்லாரும் தெரியுங்க, இப்ப ஆக்கள் வந்து திடீர் மரணங்களுக்கு என்ன உயிரிழப்புகளுக்கு இப்ப தொற்றா நோய்களால் ஏற்படுற உயிரிழப்புல பிரதானமானது வந்து கிட்டத்தட்ட 3ல் 1 பங்கு. சரி, 30 பேர் இருக்காங்கன்னு சொன்னா அதுல 10 பேர் வந்து இந்த அடைப்பாளம் இருக்காங்க, குருதி குழாய் அடைப்பு, மாரடைப்பு, இல்லாட்டி பாரிசவாதம். இதாலதான் 30 பேர்ல 10 பேர் 3ல் 1 பங்கு இருக்காங்க. சரி, அதனால நாங்க கட்டாயம் இந்த கொலஸ்ட்ராலை ஒழுங்கா செக் பண்ணணும், கிளினிக் சரியா போகணும். அதே மாதிரி உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி இதுகளை செய்து கொள்ளணும். அவருக்கு 7 சின்ன சின்ன பயிற்சிகளை செய்து கொள்றது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாட்டேன், சின்ன சின்ன தூரங்கள் நடந்து போங்க. எல்லாத்துக்கும் திருவிழா பிடிக்க வேணாம். திருவில் காரண கொண்டாந்து ஹாஸ்பிட்டல் வளவுக்குள்ள விட்டு இறக்க வேணாம். படி வழியில் இறங்கலாம், இறங்கி நடந்து வாங்க. கொஞ்சம் நடக்குது, என்ன நடக்குது என்ன வாதக்காரால் இறங்கி நடக்கல, அவரை கொண்டாந்து வீழ்ச்சியெல்லாம் கொண்டு வரும் கிளினிக், அது பிரச்சனை. அந்த ஆள் நடக்க செல்லப்படா. நான் சொல்றேன், நம்மளுக்கு 7 மணாக்கள் மாச்சல் படாதுங்க. நடக்கத்தான் நீங்க உற்சாகம் அறிப்பீங்க. வேலை செய்யத்தான் உற்சாகம் பெறும். வேலையை குறைக்க மந்த நம்பர் சவுப்பு தான் பெறும். அதனால நீங்க அதுகளை கொஞ்சம் நீங்க மெயின்டைன் பண்ணி நாங்க எல்லாரும் ஆரோக்கியமா வாழணும்னு கேட்டு இந்த விஷயத்தை இன்றைக்கெல்லாம் நீங்க வீட்டு வாராக்களுக்கெல்லாம் கதைக்கணுமா? வீட்டு வாராக்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தை கதைக்கணும். நான் மட்டும் இந்த 30 பேருக்கு சரி வரா, நீங்க 30 பேரும் இன்னொரு 30 பேருக்கு செல்லணும். ஒவ்வொரு ஆளும் சென்னா நன்மையும் கிடைக்கும், உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கலாம். சரி, அப்படி நாங்க ஒவ்வொரு ஆளுக்கும் பொறுப்பு. இது கடமையா, எந்த கடமையை நான் செஞ்சுட்டேன், உங்களுக்கு பொறுப்பு வச்சு மாத்திட்டேன். உங்களோட டியூட்டி என்னன்னா உங்களோட குடும்பத்தை ஆரோக்கியமா வச்சுக்கொள்றது. என்ன உங்களோட பிள்ளைகளை ஆரோக்கியமா வச்சுக்கொள்றது, உங்களோட குடும்பத்தை ஆரோக்கியமா வச்சுக்கொள்றதுக்கு நீங்களும் முயற்சி செய்யணும். வீட்டை வாராக்கள் அந்த சோட்டிஸ் வாங்க விடுங்க, விட்டு போட்டு பழங்களை வாங்கி வைங்க, ஃப்ரூட்ஸ்களை வாங்கி வைங்க. என்னத்துக்கு அவர் கோச்சிட்டு போட்டு விராட்டி இதை கொடுத்தாதான் அவர் வருவார், அவர் வரட்ட. நாம பாவம் செய்யறோம், மறைமுகமா தெரிஞ்சு ஒரு ஆளை கொள்றோம். இந்த சோட்டிஸை கொடுத்து அவரை ஹார்ட் அட்டாக் வர வைக்கிற ஆளாரு நீங்க. ஆனா அதுக்கு அவர் வேணாண்டாலும் தீர்த்துற ஒன்று வேணாண்டு விட்டாலும் தின்னுங்க. வீட்டை சுட்டது 2 தின்னுங்க. வீட்டை சுட்டா நோய் இல்லைன்னு நினைக்கிறேன். எண்ணெய் மட்டும்தான் சுத்தமா இருக்கும், எண்ணெய் தான் இல்ல. சரியானே, அப்ப இப்படி நீங்க அந்த இப்படியான ஆரோக்கியமான உணவுகளை வீட்டுகளை கொடுத்து பழகுங்க. என்ன கச்சாங்கூடையா வச்சு வைக்கிறேன், கச்சாங்கூடை வறுத்ததை வைக்கிறேன், அது சாப்பிட்டுட்டுமே. பழங்களை கொடுங்க, கொய்யாக்காய் வாங்கி வைங்க, வெட்டி வைங்க கொய்யாக்காய். அப்படி எல்லாம் விலை கூட உரைஞ்செல்லாம் வாங்கல. நம்ம கொய்யாப்பழம், வாழைப்பழம் இதுகளை தானே அதுகளை ஃப்ரூட்ஸ்களை வைங்க. கடலை பயிறு அதுகளை வைக்கிறது, தானியங்களை ஆக கூட ஒரு உறப்பு தாண்ட வடையை மட்டும் வாங்கி வைங்க. அந்த தூளை வைக்க வேணாம், வடைக்கு போற தூள், தனி உப்பு, அங்க ப்ரெஷர் ஆயிட்டு உப்பு. சரியானே, அதான் கேட்கும் டேஸ்ட்டுக்கு தொடுத்துங்கிறது இல்ல, எல்லா டேஸ்டும் போறது தான் காட்டும். இப்படி நாங்க ஒவ்வொரு ஆளும் அந்த சின்ன சின்ன முயற்சி செஞ்சோம்னா நாங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு பிரதேசத்தை நாங்க உருவாக்கலாம். இல்லாட்டி எல்லாரும் நோய், எல்லாரும் வீட்டையும் வருத்தக்கா தான் போய் ஒரு இடத்துல குஞ்சினா வருத்தக்கா தான் நடவடு. வருத்தம் ஆரோக்கிய சந்தோஷமான கதையை இருக்காங்கல்ல, நோய் வருத்தம் பிரச்சனைகள் தான். அதனால நீங்க எல்லாரையும் இதுல பொறுப்பு, எல்லாரும் அதுல பங்கெடுத்து
நாங்க ஒரு ஆரோக்கிய ஒரு ஊரை கட்டியல் பண்ணு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.